பாலிசியை இன்னும் கொஞ்சம் ஏத்திடவா? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, சீரியஸா நீங்க ரொம்ப நல்லவர் அருண். உங்களுக்கு உலக பிராக்டிக்கல் புரியும். ஆனா நான் கொஞ்சம் உலகம் புரியாத கலகலப்பு. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்களா? மீனாவின் கண்களில் ஒரு கணம் படபடப்பு. அருண் அவள் கையை பிடித்தான். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல மீனா, நீ என் கூட இருக்கும் போதுதான் வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்கள் எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. நீ என் வாழ்க்கையின் எதிர்பாராத ஆனந்தமான திடீர் சிரிப்பு. வா, நாளைக்கு புறப்படணும், ஊட்டிய பத்தி பேசுவோம். மீனா தன் கலகலப்பால் அருணின் நிதானத்தை கரைக்கிறாள். பயணம் மூன் கிளிஃப் ரிசார்ட். எல்லாம் தீர்மானமானது. இதுதான் ஆரம்பம். அடுத்த நாள் மதியம் ஊட்டி மூன் கிளிஃப் ரிசார்ட். மேகங்கள் முத்தமிடும் மலை உச்சியில் நீல நிற ஏரியின் ஓரத்தில் அது அமைந்திருந்தது. வெளியில் பனி, உள்ளே ஒருவித கனத்த அமைதி. ரிசார்ட்டின் பழைய மரச்சுவர்களில் காலத்தின் வாசனையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் நாட்களின் ஆடம்பரமும் ஒட்டி கிடந்தன. அவர்கள் தங்கிய அறை எண் 301. ஏரியை நோக்கிய பெரிய ஜன்னல். வாவ் அருண், இது நம்ம பெட்ரூம் இல்ல, ஒரு ஆர்ட் பிலிம் செட். வெளியே ஏறி உள்ளே இந்த பழைய காலத்து பர்னிச்சர். ரோமன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கொலை மர்ம கதையில சிக்கலாம். மீனா உணர்ச்சி வசப்பட்டாள். அருண் பெட்டியை திறந்து வைத்தான். மீனா, ரொமான்ஸ் மட்டும் போதும், கொலையும் மர்மமும் வேணாம். ஒரு காபி சொல்லலாம், ரொம்ப சில்லுன்னு இருக்கு. மீனா ஜன்னல் ஓரம் போனாள். பனிக்காற்று முகத்தில் அறைய சில்லென்று ஒரு சிலிர்ப்பு. அருண், இந்த எரிக்கு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. பாருங்களேன், வெளிச்சம் படறப்ப ஒரு மாதிரி மினுங்குது. இது வெறுமனே தண்ணீர் இல்ல, ஒரு கண்ணாடியில ஏதோ பிரதிபலிக்குது. அருண் மனைவியின் கற்பனை வளத்தை கண்டு புன்னகைத்தான். இது அவர்களின் புதிய வாழ்க்கை. உற்சாகத்தின் உச்சம். இரவு. அறையில் மர விறகின் வாசம். பனி மெதுவாக விழத் தொடங்கியது. ஏரி முழுக்க மின் விளக்குகளின் ஒளி பட்டு பளபளத்தது. மீனா ஜன்னலை மெதுவாக திறந்தாள். குளிர் ரொம்ப பிரமாதமா இருக்கு அருண். அந்த நிமிடம் ஏரிக்கரையில் ஒரு உருவம். சிவப்பு சிவப்பு புடவையுடன் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவளது கூந்தல் நீளமாக அலை அலையாக பரவி இருந்தது. கைகள் தண்ணீரில் அசைந்தன. மீனா பயத்தில் அருணின் சட்டையை பிடித்துக் கொண்டாள். அருண், பாரு, அங்க யாரோ இருக்காங்க. இந்த ராத்திரியில ஏன் தனியா? அருண் சாதாரணமாக பார்த்தான். இது மலைப்பகுதி மீனா, யாராவது வாக் போயிருப்பாங்க, இல்லைன்னா வேற ரிசார்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. அவன் வார்த்தைகளில் ஒருவித நிதானமின்மை இல்லை. மீனாவுக்கு உள்ளுக்குள் ஒரு உஷ்ணம். இல்ல அருண், அவ ரொம்ப ஒண்டியா இருக்கா, ரொம்ப நேரம் அங்க நின்னுட்டு இருக்கா. அருண் மீண்டும் பார்த்தான். அந்த பெண் மாயமானாள், மறைந்து விட்டாள். ஒரு வினாடி முன் இருந்தவள் அடுத்த வினாடி இல்லை. அருணின் சிரிப்பு மெல்ல அடங்கியது. என்ன மீனா, என்ன ஆச்சு? அவ காணோம் அருண், அங்கே யாரும் இல்ல. அருண் அவள் தோளை தொட்டு ஜன்னலை மூடினான். சரி விடு, கண்ணு சிகப்பு காட்டியிருக்கலாம், கல்யாண களைப்பு. நாளைக்கு காலையில பார்க்கலாம், வா தூங்கலாம். மீனாவுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த சிவந்த புடவை, நீல கூந்தல், இது பிராக்டிக்கல் அல்ல, ஒருவித அமானுஷ்யம் அறையின் அமைதியில் கரைந்தது. 2ஆம் நாள் பகல். ஊட்டி ஏரியை சுற்றிய படகு பயணம், ஷாப்பிங். மீனா கலகலப்புடன் பேசினாலும் முதல் நாள் இரவின் சிவந்த பெண் அவள் மனதில் ஒரு மூலையில் அடைந்திருந்தாள். அருண் மீனாவின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனால் அதை லாஜிக்கலாக விளக்கவே முயற்சித்தான். மீனா, நீ ரொம்ப சென்சிட்டிவ். மலை, பனி, இரவுன்னு ஒரு ரொமான்டிக் மூட்ல இருக்கும்போது எதுவுமே கொஞ்சம் அமானுஷ்யமா தெரியும். மீனா உதட்டை கடித்தாள். அருண், ஒருவேளை அந்த பொண்ணு உதவிக்காக காத்திருந்தா என்ன? அதெல்லாம் இல்ல மீனா, நீ அதிகமா மர்ம கதை படிக்காதே. இனிமே புது வாழ்க்கை. 2ஆம் இரவு. மழை பெய்ய ஆரம்பித்தது. மின்னல் ஒளி ஜன்னல் வழியாக அறையை பிரகாசித்தது. மீனா குளியல் அறையில் இருந்தாள். ஷவர் சத்தம். திடீரென கதவு தட்டல். லேசாக, மெதுவாக. அருண் தான்.
பார்க்க ஒரு நிமிடம் கழித்து கதவை மூடினாள். திரும்பி பார்த்தாள். தரையில் குளியலறை வாசலில் ஈரமான காலடி சுவடுகள். அவை மெதுவாக அவளது கால்களை நோக்கி வந்தன. சில்லென்று ஒரு உணர்வு. மீனா அந்த காலடி சுவடுகளை உருப்பார்த்தாள். அது அது மீனா உறைந்து போனாள். இவை அருணின் காலடி சுவடுகள் இல்லை. அவர் உள்ளே இல்லை. அவள் பதற்றத்துடன் கண்ணாடியை பார்த்தாள். கண்ணாடியில் பிரதிபலித்தது அவள் அல்ல. சிவந்த புடவையுடன் வேறொரு பெண். அதே நீளமான கூந்தல், அதே குளிர்ச்சியான முகம். அவளது கையில் ஒரு பழைய கருப்பு வெள்ளை மாலையுடன் அந்த உருவம் மெல்ல சிரித்தது. அவளது உதடுகள் அசைந்தன. மீனாவுக்கு காதில் ஒரு பனி கலந்த குரல் ஒலிக்கிறது. எங்க அருண், நீ என்கிட்ட திரும்ப வந்துட்டே. இந்த ஹனிமூன் நம்மது மட்டும்தான். மீனா கத்தினாள். அது ஒரு அலறல், நுரையீரல் கிழிந்து போகும் சத்தம். அவளது குரலை கேட்டு அருண் படுக்கை அறையிலிருந்து ஓடி வந்தான். அவன் கண்ட காட்சி, மீனா தரையில் மயங்கி மல்லாக கிடந்தாள். அவளது கழுத்தில் ஒரு பழைய ஈரமாக காய்ந்த மாலை. அந்த மாலையின் நடுவில் ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம். புகைப்படத்தில் அதே பெண் சிவந்த புடவையுடன் சிரித்துக் கொண்டிருந்தாள். அருண் அதிர்ச்சியில் உறைந்து போனான். நிதானம் அவனை விட்டு விலகியது. மனைவியை தூக்க முயற்சிக்கையில் அந்த மாலையிலிருந்து ஒரு லேசான ஈரம் அவன் கையில் ஒட்டியது. மறுநாள் காலை அறை எண் 301 போலீஸ். சூழல் இறுக்கம். அருண் மீனாவை அரவணைத்தவாறு அமர்ந்திருந்தான். மீனாவுக்கு லேசாக நினைவு திரும்பியிருந்தது. ரிசார்ட் மேலாளர் தன் கைகளில் வியர்வை சிந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் பேசிக் கொண்டிருந்தார். இது 3வது ஜோடி சார். அதே அறை, அதே ஏரி. கடந்த 2 வருஷத்துல ஹனிமூனுக்கு வருவாங்க. 2வது இல்லைன்னா 3வது இரவுல இந்த மாதிரி ஒரு சம்பவம். இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு என்ன ஆனால்? மேலாளர் குரலை தாழ்த்தினார். முதல் 2 ஜோடியிலேயும் அந்த மனைவிங்க இதே மாதிரி மயங்கி விழுந்தாங்க. ஆனா அவங்க கழுத்துல இருந்து இந்த மாலை கிடைக்கல. அவங்க 2 பேரும் அடுத்த நாள் காலையில ரிசார்ட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அருண் எழுந்து நின்றான். அந்த மாலை, புகைப்படம் எதுக்காக? இந்த இடத்துக்கு என்ன வரலாறு? மேலாளர் தயங்கினார். இதுக்கு முன்னாடி இந்த இடத்தை லலிதா வில்லான்னு தான் கூப்பிட்டாங்க சார். ஒரு பெரிய பங்களா. அவர் சுவரின் ஒரு மூலையை காட்டினார். அங்கே பழைய வண்ணம் அழிந்து ஒரு பெயர் தெரிந்தது. லலிதா. அங்கே ஒரு மணமகள், லலிதா, அவளோட கணவர். அவங்க ஹனிமூன் முடிச்சு போகும்போது லலிதாவை ஏமாத்திட்டு போயிட்டார். அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சு லலிதா அவமானம் தாங்காம அந்த எரிக்குள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாள். அருணின் இதயம் வேகமாக துடித்தது. அருண், மேலாளர் தொடர்ந்தார், அந்த அறையில தங்கும் ஒவ்வொரு ஹனிமூன் ஜோடியும் 3வது இரவை தாண்டி உயிரோட திரும்பினதில்லைன்னு ஊட்டியில ஒரு வதந்தி. அந்த அறையில் காலையில ஒரு ஈரமான மாலை மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி வேற எந்த தடயமும் இருக்காது. அருண் மீண்டும் புகைப்படத்தை பார்த்தான். கருப்பு வெள்ளை புகைப்படம். லலிதாவின் சிரிப்பு குளிர்ந்து போயிருந்தது. அவள் தன் அருணை எதிர்பார்க்கிறாள். என் அருண், நீ என்கிட்ட திரும்ப வந்துட்டே. அந்த பனிக்குரல் மீனாவின் காதில் விழுந்ததல்ல, அருணின் மனதிற்குள் உறைந்தது. ஜெயகாந்தன் பாணி. அருண் ஒரு பிராக்டிக்கல் இளைஞன், லாஜிக்காக வாழ்பவன். இப்பொழுது அவனது நிதானத்தின் அடித்தளம் ஆட்டம் காண்கிறது. அருண் மனதிற்குள், இது என்ன லாஜிக்? ஒரு பெண் ஏமாற்றப்பட்டாள், இறந்து போனாள். அவள் ஆவியா இருக்கட்டும். எதற்காக இந்த குறிப்பிட்ட அறை? எதற்காக அருண் என்ற பெயர்? என்னுடைய மனைவியிடம் ஏன் இப்படி பேசுகிறாள்? நான் தான் அவளது கணவனா? இது மூட நம்பிக்கையா? இல்லை, என் வாழ்க்கையில் நான் சந்திக்க நேர்ந்த ஒரு அசாதாரணமான அமானுஷ்யமான உண்மைக்கான தண்டனையா? மீனா தூங்கிக் கொண்டிருந்தாள். அருண் மீனாவை பார்த்தான். ஒரு துள்ளலான சிரிப்பை மட்டுமே அறிந்த பெண் இப்போது ஒரு பயங்கரமான மர்மத்தின் பிடியில். மீனாவுக்கு நடந்தது அருணின் கஷ்டம். இது மனைவியை காக்க வேண்டிய கணவனின் இயலாமை. அருண்,
நான் கிளம்பணும் மீனா, என் லலிதாவை தேடி போகணும். ஒருவேளை என்ற பழைய தமிழ் சினிமா வசனம் நினைவுக்கு வந்தது. ஆனால் இது சினிமா இல்லை, ஒரு நிஜமான சோகம், ஒரு அமானுஷ்யமான மர்மமாக தொடர்கிறது. போலீஸ் விசாரணை முடிந்து கிளம்பியது. அருணும் மீனாவும் அன்று மாலையே திருநெல்வேலிக்கு கிளம்ப ஏற்பாடு செய்தனர். ஆனால் வெளியேற முடியவில்லை. கனத்த மழை பெய்தது. ஊட்டி மலைப்பாதை அடைக்கப்பட்டது. அருண் மீண்டும் 301 அமர்ந்திருந்தான். சுவரின் அந்த லலிதா என்ற பெயரை தடவி பார்த்தான். லலிதா ஒரு சமூகத்தில் கணவனால் ஏமாற்றப்பட்டு தன் காதலின் தோல்வியால் தற்கொலை செய்யும் பெண். அவளது ஆத்மா ஏன் சாந்தி அடையவில்லை? ஜெயகாந்தன் துணி. இந்த சமூகம் ஒரு பெண்ணின் காதலை, கற்பை, அதன் மீது கட்டி எழுப்பப்பட்ட நம்பிக்கையை எத்தனை அற்பமாக உடைக்கிறது. லலிதா சாகவில்லை. அவள் வாழ காத்திருந்தாள். தனது ஹனிமூன் அறையில் தன் கணவனுடன். அருண் என்ற பெயர் அவளுக்கு ஒரு குறியீடு. எல்லா ஆண்களையும் அவள் அருணாக பார்க்கிறாள். அருண் தான் ஏமாற்றப்பட்ட லலிதாவின் நிராகரிக்கப்பட்ட கனவு. அருண் லலிதாவின் புகைப்படத்தை பார்த்தான். உனக்கு நீதியோ சாந்தியோ கிடைக்கல லலிதா, ஆனா நீ என்னோட புது வாழ்க்கையை சீரழிக்கிற. நீ என்னை பழி வாங்கினா மீனா ஏன் பலியாகணும்? அருணுக்கு ஒரு வேளைதான் தான் லலிதாவின் கணவனாக இருந்திருக்கலாம் என்ற ஒருவித அமானுஷ்யமான பிரமை ஏற்பட்டது. இல்லை, இது ஒரு உளவியல் யுத்தம். மீனா விழித்தாள். அவளது கண்கள் பயத்தால் உறைந்திருந்தன. அருண் அவள் கையை பிடித்து நடந்ததை சொன்னான். அருண், மீனா அந்த பெண், அவ பேரு லலிதா, அவளோட கணவர் பேரு அருணாச்சலம், அதுதான் என் பேரு அருண். அவ என்ன பழிவாங்க நினைக்கிறா. மீனா, அருண், அப்ப நான் ஏன் பலியானே? அவள் என்னை ஏன் பயமுறுத்தணும்? அருண், லலிதாவின் நோக்கம் என்னை பயமுறுத்துவதல்ல, மீனாவை விரட்டிவிட்டு என் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்குவது. லலிதாவின் நோக்கம் அருணின் நிதானத்தை விலக்கி அவனது அன்பை பெறுவது. அருண் அவசரமாக மீனாவின் துணிகளை எடுத்து பெட்டியில் வைத்தான். நான் இங்கேயே இருக்கேன், நீ எப்படியாவது திருநெல்வேலிக்கு கிளம்பு. இந்த ரிசார்ட்ல இருக்கிற எல்லோரும் உனக்கு உதவுவாங்க. மீனா அழுதாள். நான் போக மாட்டேன் அருண், நீ தனியா போராட வேணாம். உனக்காக நான் அந்த ஆவியோட சண்டை போடுறேன். அந்த சிவப்பு புடவை மழை நின்றது. ஏரி நீளம். அருண் மீனாவை சமாதானப்படுத்தி அவளை ரிசார்ட் ஊழியர்களுடன் ஊட்டி டவுனுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தான். மீனா கிளம்பி சென்றாள். அறையில் அருண் மட்டுமே. அருண் ஜன்னலை பார்த்தான். மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. பனி படர்ந்த ஏரிக்கரை. திடீரென ஏரிக்கரையில் ஒரு உருவம். சிவப்பு, அதே சிவந்த புடவை. லலிதா. ஆனால் இந்த முறை அவள் சோகமாக இல்லை. அவள் சிரித்தாள். தன் கூந்தலை விரித்து தண்ணீரில் அசைந்தாள். அவள் கையில் ஒரு வெண்மையான தாமரை மலர். ஜெயகாந்தன் துணி. பழிவாங்குதல் ஒரு உணர்ச்சி. அன்பு என்பது அதற்கும் மேலானது. லலிதாவின் ஆவி அருணை பழிவாங்க விரும்பவில்லை. அவள் தன் காதலை நிரூபிக்க விரும்புகிறாள். அருண் மெதுவாக அறையை விட்டு வெளியேறினான். காலடி சத்தம் கேட்காமல் ஏரிக்கரைக்கு சென்றான். அவன் நிதானம், பயம் இரண்டையும் கடந்து ஒரு காதலனின் வலிமையோடு சென்றான். அருண் ஏரிக்கரைக்கு வந்தான். லலிதாவின் அருகில் சென்றான். லலிதாவின் முகம் புகைப்படத்தில் இருந்தது போல இல்லை. மிகவும் இளமையாக, சோகமாக இருந்தது. அருண், லலிதா, நீ எதற்காக போராடுகிறாய்? உன்னோட கணவன் உன்னை ஏமாற்றினா. நீ இறந்து போனால் என் மனைவிக்கு ஏன் இந்த துன்பம்? லலிதா பேசவில்லை. தண்ணீரை பார்த்தாள். தண்ணீர் பிரதிபலித்தது. தண்ணீரில் லலிதாவின் முகம் இல்லை, மீனாவின் முகம். அருண் உறைந்து போனான். லலிதா பேசினாள். அந்த பனிக்குரலில், நான் உன் மீனாவை போலத்தான் இருந்தேன் அருண். நானும் சிரிப்பை மட்டுமே அறிந்தவள். என் கணவனை, அருணாச்சலத்தை நம்பி வந்தேன். அவன் என்னை விட்டு போனான். அவன் என்னிடம் திரும்பி வருவதாக சொன்னான். 3வது இரவு நான் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தேன். அருண், 3வது இரவு அவன் வரவில்லை. நீ ஏன் இங்கேயே இருக்கிறாய்? லலிதா, நான் சாகவில்லை. அருண், நான் காத்திருக்கிறேன்.
லலிதாவின் சாபம் பழிவாங்கல் அல்ல, இது ஒரு நிரந்தரமான காத்திருப்பு. அவள் தன் காதலை நிரூபிக்க விரும்புகிறாள். அவளுக்கு தேவை நிதானம் அல்ல, நீதி. அருண் தன் கையை ஏரியில் அசைத்து அந்த தாமரையை எடுத்தான். அருண், லலிதா, உன்னோட காதல் உண்மையானது. உன் கணவன் தான் உன்னை ஏமாற்றினான். அவன் இனிமே உன்னை தேடி வரமாட்டான். நீ நிம்மதியாக இருக்கணும். நீ சாந்தி அடைய வேண்டும். லலிதா கண்களில் கண்ணீர். சாந்தி, நான் சாகவில்லை. என் காதலுக்கு கிடைத்த தண்டனை என்னோட நித்திய காத்திருப்பு. அருண், உன் கணவன் உன் பெயரை கெடுத்தான். இனிமே இந்த வில்லாவில யாரும் ஹனிமூன் வரமாட்டாங்க. உன் காதல் இங்கே பூட்டி இருக்கும். நீ உன்னை விடுவித்துக்கொள். நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், இந்த ரிசார்ட்டின் மர்மம் வெளியே வராது. உன் காத்திருப்புக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். லலிதா சிரித்தாள். அந்த சிரிப்பில் துள்ளல் இல்லை, ஒருவித சாந்தி இருந்தது. அவள் மெல்ல மெல்ல மங்கினாள். சிவந்த புடவை நீல ஏரியில் கரைந்தது. அடுத்த நாள் காலை மழை நின்றது. ஊட்டி மலைப்பாதை திறக்கப்பட்டது. அருணும் மீனாவும் கிளம்ப தயாராகினர். ரிசார்ட் மேலாளர் வியப்புடன் பார்த்தார். அவர்கள் உயிரோடு இருந்தனர். அருண் அந்த அறையில் இருந்த லலிதாவின் புகைப்படத்தையும் மாலையையும் எடுத்தான். அருண் மேலாளரிடம், இந்த மர்மம் வெளியில் போகக்கூடாது. இது ஒரு காதலின் சோகம். யாரும் லலிதாவை தொந்தரவு செய்யக்கூடாது. மேலாளர் அருணின் நிதானத்தை கண்டு மெய்மறந்தார். அருண் மீனாவின் கையை பிடித்துக் கொண்டு திருநெல்வேலிக்கு கிளம்பினான். மீனா, அருண், நீ லலிதாவை பார்த்தியா? அவ என்ன சொன்னா? அருண், மீனா, அவளோட வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்தவள். நீ என் வாழ்க்கையோட எதிர்பாராத திடீர் சிரிப்பு. இனிமேல் நீ சத்தமா சிரி. ஜெயகாந்தன் துணி. வாழ்க்கை லாஜிக்குக்கும் உணர்ச்சிக்கும் இடையே நடக்கும் ஒரு போர். அருண் அந்த போரில் உணர்வுக்கு இடம் கொடுத்தான். லலிதாவின் சாபம் அருணின் புதிய வாழ்க்கையை இன்னும் உறுதியாக்கியது. திருநெல்வேலி. அருணின் வீடு. தாமிரபரணி காற்று இதமாக வீசியது. மீனா சிரித்தாள். இப்போது அந்த சிரிப்பில் துள்ளலுடன் ஒருவித ஆழமும் இருந்தது. அருண், லலிதா, நீ ஒரு சாபமாக என்னை தொடரவில்லை. என் வாழ்க்கையின் ஒரு ஆழமான பாடமாக அமைந்தாய். ஒரு பிராக்டிக்கல் இளைஞன் காதலின் அமானுஷ்யத்தை கற்றுக்கொண்டான். மீனா, அருண், நாம ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை இன்னும் கொஞ்சம் ஏத்தணும்னு சொன்னீங்க? அருண் சிரித்தான். இல்ல மீனா, நீ என் கூட இருக்கும்போது நான் என் வாழ்க்கையின் எதிர்பாராத ஆனந்தத்தை கண்டேன். உனக்காக நான் உயிருடன் இருக்கிறேன். அவன் தன் அறையில் லலிதாவின் புகைப்படத்தை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டினான். லலிதாவின் சோகம் அருண் மீனாவின் வாழ்க்கையின் நித்தியமான ஆரம்பமாக தொடர்ந்தது. கதை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. கதையில என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.